சீட்லயே பாத்தீங்கன்னா 2 சீட் இருக்கு, ஏல சீட் இருக்கு, குலுக்கு சீட் இருக்கு. குலுக்கு சீட்டுன்றது பாத்தீங்கன்னா சோ நான் பிடிக்கிற ஏல சீட் பாத்தீங்கன்னா பிக்சடு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாலமுருகன்றவங்க நேம் எழுதிட்டேன். பாத்தீங்கன்னா நபரும் மாதமும் ஈக்குவலா இருக்கணும், ரெண்டுமே சேமா தான் இருக்கணும் எப்பயுமே சீட்டை போட்டு. சோ சீட்டு போடுறதுல முக்கியமான பெனிஃபிட் இதுதான். செலவு நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அதுக்கான லாபம் இல்லாம பார்க்க முடியாதுல்ல. அதுதான் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கான லாபம். ஒரு சின்ன கமிஷன் மட்டும்தான். ரொம்ப எல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்கன்னா அது கம்பெனி சீட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நம்ம சீட்டு கட்டுதல் என்றால் என்னன்னு தான் பார்க்க போறோம். சோ சீட்டு கட்டுதல், சீட்டு பிடித்தல் ரெண்டுக்குள்ளது என்னன்னு பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிறது, சில பேருக்கு சீட்டுனா என்னன்னு புரிய மாட்டேங்குது. சீட்டுங்கிறது கண்டிப்பா நம்ம ஒரு சேவிங்ஸ்க்கான ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படிங்கிறது தான். மணி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாச சம்பளம் 20,000 வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 10,000 ரூபாய் வீட்டு செலவுக்கெல்லாம் போயிருது. பேலன்ஸ் 10,000 ரூபாய் இருக்குன்னா அதுல 10,000 ரூபாய் ஒரு அக்கௌண்ட்ல போட்டு வைக்கிறதோ இல்ல வீட்லயே வச்சிருக்கிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு சம்திங் நம்ம கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்குன்னா கண்டிப்பா நம்ம அந்த 10,000 ரூபாய் சேவ் பண்ண மாட்டோம். சேவ் பண்றோன்ற மைண்ட் செட்ல மாசம் 10,000 ரூபாய் எடுத்து வைப்போம்னா கண்டிப்பா அது சேவிங்ஸாவே இருக்காது. ஏன்னா ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கோ ஒரு எமர்ஜென்சிக்கோ ஒரு ஹாப்பியான விஷயத்துக்கோ நம்ம அதுல எடுத்து செலவு பண்ணுவோம். ஹாப்பியான மூமெண்ட்னா இப்ப என்னவே எடுத்துக்கோங்களேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னா வெளில போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன்னா கண்டிப்பா வெளில போய் என்ஜாய் பண்ணணும், வெளில போய் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பேன். ஹஸ்பண்டோட, பாப்பாவோட, எல்லாரோடையும் அந்த மாதிரி இருப்பேன். என் ஹஸ்பண்ட் கிட்டே காசு இல்லைனாலும் என்னோட சேவிங்ஸ் எடுத்துட்டு போயினாலும் என்ஜாய் பண்ணணும், அந்த மூமெண்ட்டை ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். சோ அந்த மாதிரி செலவாயிட்டே தான் இருக்கும். செலவெல்லாம் தேவையில்லாத செலவெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம சீட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 10,000 ரூபாய் நான் சொன்ன மாதிரி வீட்டு செலவுக்கு எடுத்து வச்சுட்டோம். எல்லா செலவுமே நான் சொல்றேன், வீட்டுக்கு தேவையான எல்லா செலவும், கிட்ஸுக்கானது எல்லாத்துக்குமே, அதாவது வீட்டுக்கு தேவையான அரிசி பருப்புல இருந்து கரண்ட் பில்லு எல்லாத்துக்குமே சொல்றேன். ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு ஒரு செட் ஆஃப் மணி ஒரு 2,000 3,000 எமர்ஜென்சிக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு 7,000 நீங்க சீட்டு போட்டு வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7,000 5,000 ஒரு சீட்டு போட்டு வச்சீங்கன்னா மாசம் மாசம் நம்ம கண்டிப்பா 5,000 கட்டிதான் ஆகணும். சீட்டு போட ஆரம்பிச்சிட்டாலே அந்த 5,000 நம்ம கட்டிதான் ஆகணும். அப்ப அதுக்கான செலவுகளையும் நம்ம இங்க குறைக்க ஆரம்பிச்சிருவோம். அடிக்கடி வெளில போறதா இருக்கட்டும், தேவையில்லாத அன்னெசரி திங்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கம்மி பண்ண ஆரம்பிச்சிடும். சோ செலவும் கம்மியா இருக்கும், நமக்கு சேவிங்ஸ் கூடிரும். சோ சீட்டு போடுறதுல முக்கியமான பெனிஃபிட் இதுதான். செலவு நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அந்த 5,000 இந்த மாசம் கையில இருந்துரும், நம்ம டக்குன்னு போட்டுருவோம். அடுத்த மாசம் அந்த 5,000 இருக்காது. பட் அந்த 5,000க்காக நம்ம என்னென்ன செலவு கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும் பாத்தீங்களா. வீட்டு கட்டுறதுக்கான பேசிக் நல்ல விஷயம். சோ செலவு குறைக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் வருதா, அதுலயே நம்ம நல்ல சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ நம்ம கிட்ட வச்சு நம்ம சேவ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அடுத்தவங்ககிட்ட சீட்டு போட்டு சேவ் பண்றோம்ல, அதுதான் பெரிய விஷயம். ஏன்னா அடுத்தவங்ககிட்ட சீட்டு போடும்போது கண்டிப்பா நம்ம அந்த 5,000 நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதனால அந்த 5,000க்கான செலவை நம்ம குறைக்க ஆரம்பிச்சிருவோம். சோ மெயின் பாத்தீங்கன்னா சீட்டு கட்டுறதுல நம்ம சேவிங் பண்ணுவோம், செலவை குறைப்போம். இதுதான் மெயின். சோ இதுல நம்ம இப்ப டீடைல்டா எப்படி சீட்டு பிடிக்கிறாங்க, சீட்டு பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், சீட்டு கட்டுறவங்களா இருக்கட்டும் அப்படிங்கறது, சீட்டை பத்தி சில பேருக்கு சீட்டுனால என்னன்றது புரியாம இருக்கும். சீட்டு போடுறதுனால அவங்களுக்கு தான் லாபம் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது பிடிக்கிறவங்களுக்கு தான் லாபம்னு நினைப்பாங்க. அதுவும் கிடையாது. கட்டுறவங்களுக்கு லாபம் இருக்கு, பிடிக்கிறவங்களுக்கு லாபம் இருக்கு. பிடிக்கிறவங்க கஷ்டப்பட்டு அவங்க கொஞ்சம் எஃபர்ட் போடுறாங்க, அதனால அவங்களுக்கான கமிஷன் வச்சு பிடிக்கிறாங்க. கட்டுறவங்க ஈஸியா கட்டிடுறாங்க. அந்த மாசம் ஆனா ஒரு 10ஆம் தேதி கட்டுறதையே 20ஆம் தேதி கூட கட்டிட்டு போறாங்க. ஆனா சீட்டு பிடிக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அவங்க வாங்குறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றேன், அந்த அளவு கஷ்டம். பட் அதுக்கான கமிஷன் ஒரு வேலை பாக்குறோம்னா அதுக்கான லாபம் இல்லாம பார்க்க முடியாதுல்ல. அதுதான் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கான லாபம். ஒரு சின்ன கமிஷன் மட்டும்தான். ரொம்ப எல்லாம் நிறைய பேர் வைக்கிறாங்கன்னா அது கம்பெனி சீட்டு, கம்பெனி வச்சு நடத்துறாங்களோ அவங்க தான் அதிகமா லாபம் வச்சு போடுவாங்க. இதே பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஏத்து வீட்டுக்காரவங்க போடுறாங்கன்னா கொஞ்சம் லாபம் வச்சு போடுவாங்க. அது ஏல சீட்டுனா மட்டும்தான் லாபம், குலுக்கு சீட்டுனா எந்த லாபமும் கிடையாது. இது இருக்கு, நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப சீட்டு கட்டுதல், சீட்டு பிடித்தல் என்றால் என்னன்னு பார்ப்போம். அதாவது 3 இது இருக்கு. குறிப்பிட்ட நபர்கள், குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட தொகை. குறிப்பிட்ட நபர்னா ஒரு குழுன்னா 10 பேரு 20 பேரு அப்படிங்கிறதா. ஒரு குழு இருக்கலாம், 2 குழு இருக்கலாம். இப்போ ஒரு குழுன்னா 10 பேர் போட்டாங்க, அடுத்து இன்னொரு 10 பேர் கேட்கறாங்கன்னா இன்னொரு குழு. அந்த மாதிரி குறிப்பிட்ட நபர்கள் வச்சதுதான் ஒரு குழு. குறிப்பிட்ட மாதம்னா 10 மாசம் கட்டலாம், 20 மாசம் கட்டலாம். சோ எத்தனை மாசங்கிறது அந்த சீட்டு பிடிக்கிறவங்க டிசைட் பண்றதுதான். குறிப்பிட்ட தொகைன்றது பாத்தீங்கன்னா 25,000 சீட்டு போடலாம், 50,000 சீட்டு போடலாம், 1 லட்சம் சீட்டு போடலாம், 5 லட்சம் சீட்டு போடலாம். அது அவங்கள எவ்வளவு கட்ட முடியுங்கிற அவங்களோட தகுதியை வச்சு சீட்டு போடுறது. அதுதான். 2 ஆட்கள் இருப்பாங்க. அதாவது சீட்டு கட்டுபவர் இருப்பாங்க, சீட்டு பிடிப்பவர் இருப்பாங்க. சீட்டு கட்டுபவர்ன்றது குழுவில் இருக்க ஒருத்தர். அதாவது சீட்டு கட்டுறதுல பாத்தீங்கன்னா 9 பேர் வேற ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு நபர் சீட்டு பிடிக்கிறவங்களே போட்டிருப்பாங்க, அவங்கதான் 2வது சீட்டு எடுத்துப்பாங்க. சோ குழுவில் இருக்க ஒருவர் தான் அவரு. சீட்டு பிடிப்பவர்ல அந்த தலைவர்,
அவர் தானே பிடிக்கிறாரு. சோ குழுவை உருவாக்குறவரே அவர் தான். அந்த தலைவர் ஒரு சீட்டு போட்டுருவாங்க. சோ மொத்தம் இப்ப 10 சீட்டுனா 9 சீட்டு வேற நபர் இருப்பாங்க. ஒரு சீட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டு பிடிக்கிற நபரே அந்த தலைவரே வந்து அந்த சீட்டை போட்டுக்குவாங்க. அதுதான் ஒண்ணு. சோ அவங்க வந்து ஒரு சீட்டும் போட்டுக்கலாம், 2 சீட்டும் போட்டுக்கலாம். அது அவங்களோட டிசிஷன் தான். சோ வந்து கண்டிப்பா வந்து அவங்களும் ஒரு சீட்டு போடுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் வச்சுக்குவோம். நபர் பாத்தீங்கன்னா நபரும் மாதமும் ஈக்குவலா இருக்கணும். ரெண்டுமே சேமா தான் இருக்கணும். எப்பயுமே சீட்டை பொறுத்தவரை ரெண்டுமே சேமா இருந்தாதான் அதோட அமௌண்ட் வந்து ஈக்குவலா வரும். இப்ப 10 பேர்னா 10 மாதம். ஒரு நபருக்கு வந்து 10,000 ரூபாய் கட்டினாங்கன்னா 10 பேரும் கட்டும் போது 1 லட்சம் ரூபாய் வரும். சோ அந்த மாதிரி 10 × 10,000 1 லட்சம் ரூபா வரும். இன்னொரு எக்ஸாம்பிள், இது வந்து 10,000 ரூபாய் சீட்டு. 10,000 ரூபாய் சீட்டு 10 பேர் கட்டினாலே 1 லட்சம் ரூபா வந்து. சில பேர் சொல்லுவாங்க என்னால வந்து 10,000 மாசம் மாசம் கட்ட முடியாது, அதனால 5,000 ரூபாய் சீட்டு போடலாம், நீங்க கேட்டு பாருங்க அப்படின்வாங்க. நிறைய பேர் வந்து சில பேர் இல்ல நிறைய பேரே வந்து சொல்லுவாங்க 5,000 ரூபாய் சீட்டு போடலாம்க்கா, மாசம் மாசம் 10,000 ரூபாய் சீட்னா கஷ்டமா இருக்கு, அவ்வளவு அமௌண்ட் கட்ட முடியல, சோ 5,000 ரூபாய் சீட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் சேர்ந்தாங்கன்னா 20 பேர் சேர்ந்தாலும் அதே 20 மாசம் கட்டினாங்கன்னா 1 லட்சம் ரூபா வரும். ஏன்னா மாசம் 5,000 ரூபாய் கட்டுறாங்க. அமௌண்ட் குறைஞ்சிரும். அதே 1 லட்சம் ரூபாய் அமௌண்ட் தான் வரும். ஆனா மாசங்கள் பாத்தீங்கன்னா கூடிரும். 20 மாசம் வந்து 20 நபர் வந்துரும். இங்க 10 நபர் 10 மாசம் வந்து ஷார்ட் பீரியட், 20 பேர் 20 மாசம்ன்றது லாங் பீரியட். சோ இந்த டேர்ம் தான் வந்து மாறும் பொழுது அமௌண்ட் ஒரே அமௌண்டா தான் இருக்கும். ஏன்னா 1 லட்சம் ரூபாய் சீட்டுன்னு சொல்லிட்டோம்னா இந்த மாதிரியும் நம்ம வந்து பிடிச்சுக்கலாம். அந்த அமௌண்ட்டை வந்து குறைச்சு கட்டணும்னா நபர் வந்து கூட்டணும், மாதமும் கூட்டணும். சோ அப்படி கூட்டும் போது பாத்தீங்கன்னா 20 × 5,000 போட்டீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரும். சீட்லயே பாத்தீங்கன்னா 2 சீட் இருக்கு, ஏல சீட்டு இருக்கு, குலுக்கு சீட்டு இருக்கு. குலுக்கு சீட்டுன்றது பாத்தீங்கன்னா பிக்சடு, அதாவது இன்னைக்கு நீங்க மாசம் மாசம் 5,000 ரூபாய் கொடுத்தா போதும். 20 மாசம் நீங்க 5,000 ரூபாய் மட்டுமே கட்டிட்டு வரணும். வேற எந்த அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகுது. 5,000 ரூபாயில இருந்து 4,000 ரூபாயோ 4,000 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் அப்படி எல்லாம் மாறவே மாறாது குலுக்கு சீட்டை பொறுத்தவரை. இந்த மாசம் நீங்க 5,000 ரூபாய் கட்டினீங்கன்னா கடைசி 20வது மாசம் வரை நீங்க 5,000 ரூபாய் தான் கட்டணும். சோ குலுக்குவாங்க. ஒவ்வொரு மாசமும் வந்து குலுக்கல் முறையில வந்து அந்த நேம செலக்ட் பண்ணுவாங்க. 20 பேர் நேமையும் எழுதுவாங்க. எழுதி அந்த 1வது மாசம் குலுக்குவாங்க. குலுக்குனா அதுல ஒரு நேம் வரும் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சீட்டை அப்பயே கையில கொடுத்துருவாங்க. சீட் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு தான் குலுக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு குலுக்கு சீட்டை பொறுத்தவரை சீட் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு குலுக்கிட்டு அந்த இடத்துல அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. 2வது சீட்டு கம்பெனி எடுத்துக்கிறோம். 3வது சீட்டு குலுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் சீட்டை குலுக்கணும் பாத்தீங்கன்னா அவங்களோட பேரை எடுத்துருவாங்க. எடுத்துட்டா பேலன்ஸ் 2வது சீட் வந்து கம்பெனிக்கு போயிடும். சோ 2 போச்சுன்னா 18 பேர் தான் இருக்கும். அந்த 18 பேரை குலுக்குவாங்க. 18 பேர்ல ஒரு நபர் பேர் வரும்ல அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி தான் குலுக்கு சீட்டு. குலுக்கு சீட்டுன்றது பிக்சடு சீட்டு. இது வந்து மாறவே மாறாது. ஆனா ஏல சீட்டுன்றப்ப கண்டிப்பா மாறும். சோ நான் பிடிக்கிற ஏல சீட்டு பாத்தீங்கன்னா பிக்சடு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா பாலமுருகன்றவங்க நேம் எழுதிட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2வது சீட் வந்து என்னோடது கம்பெனி, 3வது சீட்டும் பாலமுருகன்றதா போட்டுருவாங்க. இந்த மாதிரி நேம் எழுதி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இவங்களுக்கு தான் இப்ப 3வது சீட் எடுத்துட்டீங்கன்னா 43,000 இவங்களுக்கு தான் போகும். ஆனா இது ஏல சீட்டு தான். பாத்தீங்கன்னா அமௌண்ட் வேரியேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஏல சீட்டை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கட்டுற அமௌண்ட்ல இருந்து கடைசி கட்டுற அமௌண்ட் தான் கூடிட்டே வரும். கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கூடிட்டே வருங்க. பாருங்க 4,385, 4,485, 4,585 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கூடிட்டே வர்றதா ஏல சீட்டு. ஆனா குலுக்கு சீட்டு கூடவே கூடாது. 5,000 ரூபாய் நீங்க கட்டுறீங்களா, அப்படியே மாசம் மாசம் 1,000 ரூபாய் இந்த மாதிரியே தான் நம்ம கட்டிட்டு வரணும். எந்த இது வந்து நம்ம குடுக்குறோமோ அவங்களுக்கு போயிடும். யாருக்கு குலுக்கி நேம் வருதோ அவங்களுக்கு அந்த சீட் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. இது வந்து ஏல சீட்டுடைய பிக்சடு எப்படின்னா 4,185 ரூபாய் ஃபர்ஸ்ட் மாசம் கட்டுறாங்களா இவங்களுக்கு போயிடும். இதுல உள்ளவங்க வேற யாருமே இதை கேட்க முடியாது. ஏன்னா பிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சீட்டை நீங்க எடுத்துக்கோங்க. இதை வந்து யாரு ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்கறாங்களோ, இப்ப நான் ஒரு 10 சீட்டு பிடிக்க போறேன் அப்படின்னா டக்குனு என்கிட்ட முதல் கேட்டது இந்த பொண்ணு தான். எனக்கு கடைசி சீட்டு வேணும், ஏன்னா அதான் அமௌண்ட் கூட. இவங்க வந்து எனக்கு 9வது சீட்டு வேணும், ஏன்னா அதான் அமௌண்ட் கூட. இதுக்கு போக 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 பாத்தீங்கன்னா அமௌண்ட் கம்மின்றப்போ அவங்களுக்கு வந்து நஷ்டம் தான், கட்டுறவங்களுக்கு வந்து நஷ்டம் தான். ஆனா அவங்க ஒரு சுச்சுவேஷன்ல வெளியே கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க சீக்கிரம் எடுத்து அந்த கடனை அடைச்சாங்கன்னா அவங்களுக்கு லாபம் தான். சோ ஏலச்சீட்டை பொறுத்தவரை இந்த மாதிரிதான் இருக்கும். சோ இப்படிதான் நான் ஏல சீட்டு பிடிச்சிருக்கேன். சோ இதுல எனக்கு என்ன பெனிஃபிட்னா 4,785 ரூபாய் போட்டிருக்கேன். இதே இது 10 பேர் கொடுத்தாங்கன்னா இங்க 47,850 ரூபாய் கிடைக்கணும். பட் அந்த 850 ரூபாய் எனக்கு மாசம் மாசம் கிடைக்கிற லாபம். நான் கொடுக்குற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 47,000. இதுல 47,850 போடக்கூடாது. அந்த 850 ரூபாய் நான் மறைமுகமா வச்சுதான் எடுத்துக்கணும். பட் அவங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ணிடுவேன், ஒரு சீட்டுக்கு வந்து 85 ரூபாய் பிடிக்கிறேன், 10 பேர் கட்டினீங்கன்னா எனக்கு 850 ரூபாய் கிடைக்கும், இதுதான் என்னோட பிடிப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நம்ம சொல்லிடணும் முன்னாடியே. ஏன்னா நம்ம போயிட்டு போட்டதுக்கு அப்புறம் 850 ரூபான்னா அவங்க வந்து என்ன நீங்க இப்படி பிடிச்சு வச்சு போட்டுருவீங்க அப்படின்னு அவங்க சண்டைக்கு வரவும் கூடாது, சங்கடப்படவும் கூடாது. சோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முன்னாடியே வந்து நான் 850 ரூபாய் பிடிப்பணம் வச்சு போடுறேன். ஒரு ஆளுக்கு நான் 85 ரூபாய் வாங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா 10 பேத்துக்கு சேர்த்துதான் எனக்கு 850 ரூபாய் கிடைக்குது. சோ 850 ரூபான்றப்ப எனக்கு ஒரு பிடிப்பணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்களோட நேமே சேர்க்கணும். இல்லங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களை கம்பல் பண்ணி சேர்க்காதீங்க. யாரு சீட்டு வேணாம்னு சொல்றாங்களோ அவங்களை கம்பல் பண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா அவங்க ஊடெல்லாம் கட்ட மாட்டாங்க. சோ நம்பிக்கையான ஆளுகிட்ட தான் நம்ம நிறைய போடணும். நம்பிக்கையான ஆளுகிட்ட
போட்டோம்னாலும் அவங்க வந்து கரெக்டா கட்டிட்டாங்கன்னா ஓகே, கட்டலைன்னா நீங்க வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்க போடும்போது வேண்டாம்னு சொல்லிடுங்க. கரெக்டா கட்டாம இருப்பாங்க. இப்ப இந்த டைம் நான் 10 பேர் போட்டேன், இதுல எனக்கு யாருக்கு சரியா கட்டலையோ அவங்க நான் வந்து அடுத்த டைம் சேர்த்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு இல்ல அவங்கள வச்சு, அதனால திரும்ப நம்ம சேர்க்காம இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம். இதுதான் வந்து பிக்சட் இலைச்சிட்டு. ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்க நேமையும் போட்டு பிக்ஸ் பண்ணிட்டேன். 5வதுக்குன்னா 5வது பேருக்கு இவருக்கு தான் கொடுப்பேன், இவங்க எல்லாம் வந்து கேட்டா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பிக்சட் பண்றோம்னா அதான் பிக்சட் இலைச்சிட்டு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா குழுக்கள் முறையில இலைச்சிட்டு நடத்துவாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப 41,000 இருக்கு ஃபர்ஸ்ட் மாசம். அப்ப வந்து இந்த 8 பேரு நேம வந்து குலுக்கி போட்டு யார் நேம் வருதோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அந்த 41,000. 2வது இருக்கிறது வந்து கம்பெனிக்கு போயிடும். 3வது இருக்கிறதுக்கு இந்த 7 பேருக்கு அது யார் இருக்கா, இந்த 8 பேருக்கு யார் இருக்காங்களோ அவங்க வந்து குலுக்குவாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு யார் வந்து யார் பேர், இப்ப பாலமுருகன் இருக்காங்கன்னா அவங்க நேம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்ல தவன் வந்துச்சுன்னா தவத்துக்கு தான் அந்த 43,000 கொடுப்பாங்க. சோ இந்த மாதிரி வந்து குலுக்கி போடுவாங்க இலைச்சிட்லயும். குலுக்கி போடும்போது அந்த நபருக்கான அமௌண்ட் அவங்களுக்கு போயிடும். அப்படியே இருக்கு. பட் எனக்கு வந்து ஒவ்வொரு பர்சனும் வரவும் இதுல இருக்க எந்த பர்சனுமே எனக்கு வந்ததே கிடையாது. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்காங்க, இவர் பாத்தீங்கன்னா வாடிப்பட்டியில இருக்காரு. சோ இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் தூரமா இருக்காங்க. இவங்க எல்லாம் கூகுள் பே தான் பண்ணுவாங்க. இந்த அட்டையில நேம் எழுதி நான் அப்படியே அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். சோ ஒவ்வொரு மாசமும் அமௌண்ட் எனக்கு சென்ட் பண்ணிடுவாங்க 10ஆம் தேதிக்குள்ள. அப்படி சென்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பே பண்ணிடுவேன். இப்ப இவங்களுக்கு இருக்க இந்த 9வது மாசம் இருக்குன்னா இவங்க 4,985 ரூபாய் வந்து எங்களுக்கு பே பண்ணிட்டாங்க. அந்த மொத்தம் பேரும் பே பண்ணிட்டாங்கன்னா இவங்க பே பண்ண தேவையில்லை. இவங்க அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு நான் அவங்களுக்கு பேலன்ஸ் உள்ளதை நான் போட்டுருவேன். சோ அந்த மாதிரி நான் கொடுத்துருவேன். சோ இப்படிதான் வந்து நான் வந்து சீட்டு பிடிச்சிட்டு இருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் சீட்டு பிடிச்சிட்டு இருக்கேன், 25,000 ரூபாய் சீட்டு இருக்கு, 1,00,000 ரூபாய் சீட்டு இருக்கு. சோ 3 சீட்டு நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம். 3 சீட்டு புடிபணம் எவ்வளவுன்னு சொல்லிட்டு டீடைல்டா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதே மாதிரி நீங்க வந்து புடிபணம் வச்சு சீட்டு போடலாம். ஃபர்ஸ்ட் சீட்டு போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க கம்மியான அமௌண்ட்ல இருந்து போட ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 25,000 ரூபாய் அப்படி வச்சு போடுங்க. ஏன்னா இதே அட்டையில பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா புடிபணம் வச்சு போட்டிருக்கேன். 250 ரூபாய் புடிபணம் வச்சு போட்டிருக்கேன். இங்க 850 ரூபான்னு இருக்க இடத்துல 500 ரூபாய் பிடிப்பணம் வச்சு போட்டுருக்கேன். இதுக்கான அட்டையும் அந்த லிங்க்ல இருக்கு. சோ எந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சாட்டிஸ்ஃபைவா இருக்கோ அதை வச்சு நீங்க போடுங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஏன்னா 3 அட்டையும் நான் டீடைல்டா போட்டிருக்கேன். 25,000க்கு வந்து 250 ரூபாய் வச்ச மாதிரியும் போட்டிருக்கேன், 25,000க்கு 500 ரூபாய் வச்ச மாதிரியும் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டுக்கு வந்து 50,000 ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வச்ச மாதிரி பிடிபணம் போட்டிருக்கேன், 850 ரூபாய் பிடிபணம் வச்ச மாதிரியும் அட்டை போட்டிருக்கேன். இது வந்து 1,00,000 ரூபாய்க்கு எந்த சேஞ்சும் இல்ல, 1000 ரூபாய் பிடிபணம் வச்ச மாதிரி தான் போட்டிருக்கேன். ஏன்னா 1,00,000ன்றக்க 1000 ரூபாய் தான் கரெக்டா இருக்கும். சோ 1000 ரூபாய் பிடிபணம் வச்சு போட்டிருக்கேன். சோ இந்த டீடைல்லாம் லிங்க் கீழே இருக்கு. நான் சோ 25,000, 50,000, 1,00,000 3 சீட்டுக்கும் பாத்தீங்கன்னா அட்டை எப்படி போடணும்னு சொல்லிட்டு டீடைல் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் கீழே இருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ ஏலச்சீட்டும் குலுக்குச்சீட்டும் இப்படிதான் இருக்கும். அதுல வந்து லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சீட்டா இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா லாபமா தான் இருக்கும். என்ன பொறுத்தவரையும் நான் அப்படிதான். நகை சீட்டா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏலச்சீட்டு போடுறதா இருக்கட்டும், குலுக்குச்சீட்டு போடுறதா இருக்கட்டும், எந்த சீட்டா இருக்கட்டும், நமக்கு கண்டிப்பா அமௌண்ட் கட்டினோம்னா சேமிப்பு உயரும். நான் சொன்ன மாதிரியே வீட்டுல நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் அந்த அமௌண்ட்டை எடுத்துருவோம். சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல காசை வச்சிருந்தோம்னா கண்டிப்பா ஒரு சுச்சுவேஷனுக்கு எடுத்துருவோம். இதுவே ஒரு சீட்டு போட்டோமோ, ஒரு நகை சீட்டோ, ஒரு ஏலச்சீட்டோ, குலுக்குச்சீட்டோ போட்டோம்னா கண்டிப்பா மாசம் மாசம் கட்ட வேண்டியிருக்கும். நமக்கான தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். சோ கண்டிப்பா வந்து சேமிப்பு உயரும், செலவு குறையும். நான் சொன்ன மாதிரி செலவு வந்து குறையும். ஏன்னா தேவையில்லாத அன்னெசரி திங்ஸோ, தேவையில்லாம அடிக்கடி வெளியே போறதோ, இந்த மாதிரி செலவுகள் எல்லாம் குறையும். பெனிஃபிட் அதிகம். பெனிஃபிட் அதிகம்னா இப்ப நகை சீட்டு எல்லாம் போட்டீங்கன்னா செய்குலி சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். இது நகை சீட்டு போடாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போய் டைரக்டா எடுக்கும்போது செய்குலி போடணும், சேதாரம் போடணும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதுவே நீங்க நகை சீட்டு போட்டீங்கன்னா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணா போதும். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும். சோ ஏலச்சீட்டுலையும் சரி, குலுக்குச்சீட்டுலையும் சரி, சீக்கிரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வெளியில வாங்கின கடனை அடைச்சிட்டோம்னா இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்ல, அது ஒரு பெனிஃபிட் தான். சோ ஏலச்சீட்டோ, குலுக்குச்சீட்டோ, நகைச்சீட்டோ மூணுமே வந்து என்ன பொறுத்தவரை லாபம் தான். சேமிப்பு உயரும், செலவு குறையும், பெனிஃபிட் இருக்கும். நஷ்டம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பிக்கையான ஆளு ஏலச்சீட்டு வீடியோஸ் டீடைல்ஸ் போட்டிருக்கேன். நீங்க அதுல எடுத்து பாத்தீங்கன்னா மெயினா நான் சொல்றது நம்பிக்கையான ஆள்கிட்ட போடுங்க, நம்பிக்கையான ஆள்கிட்ட போடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்பிக்கையானன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போடுறோம்னா அவங்க நம்பிக்கையானவங்களா, அவங்க சொந்த வீடு வச்சிருக்காங்களா, டீடைல் எல்லாம் தெரிஞ்சுட்டு போடுங்க. யாருமே வந்து தெரியாம எந்த ஒரு பர்சன்ட்டையும் சீட்டோ காசோ எதுவுமே கொடுக்காதீங்க. சீட்டுன்னு மட்டும் கிடையாது, ஒரு அமௌண்ட்டை கூட கொடுக்காதீங்க. நான் அதுக்கு கூட எக்ஸாம்பிளுக்கு நிறைய இதுல நான் சொல்லியிருக்கேன். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க எனக்கு தெரியவே தெரியாது, வாடகைக்கு வந்திருக்காங்க. வந்து ஒரு 10 நாள்ல என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கேட்டாங்க. பட் நான் கொடுக்கல. ஏன்னா அவங்க எனக்கு தெரியவே தெரியாது. திடீர்னு வந்துட்டு என்கிட்ட 50,000 ரூபாய் அப்படின்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? அதனால என் ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் கேட்டு அப்படி இருந்து அவங்க படிப்பு செலவுக்காக கேட்கறாங்க அவங்க பொண்ணுக்கு அப்படின்னு. அப்படின்றப்போ அவங்க 10 நாள்ல வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, எனக்கு நைட்டோட நைட்டா கூட காலி பண்ணி போயிட்டாங்கன்னா நான் என்ன
பண்றது? அதனால இல்ல மேம் இப்போதைக்கு என்கிட்ட காசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிருங்க. நம்பிக்கையான பர்சன்ட்ட பக்கத்துல உங்களுக்கு நிறைய நாள் பழக்கமான நிறைய வருஷம் பழக்கமானவங்ககிட்ட மட்டும் சீட்டு போடுங்க. இன்னொரு விஷயம், கம்பெனில போய் சீட்டு போடாதீங்க. பெரிய பெரிய கம்பெனில சீட்டு போடாதீங்க. அவங்க நைட்டோட நைட்டா சுருட்டிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் இதை தெரிஞ்சும் கூட அந்த தப்பை பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க சொந்தக்காரவங்க, உங்களுக்கு முக்கியமானவங்க அப்படி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட சீட்டு போடுங்க. சீட்டு பிடிக்கிறவங்களா இருக்கட்டும், கண்டிப்பா தெரிஞ்ச பர்சனை மட்டும் பிடிங்க. தெரியாத பர்சன் பிடிக்காதீங்க. எனக்கே இங்க சுத்தி நிறைய பேர் தெரியும். பட் வந்து ஜஸ்ட் தெரியும். பக்கத்துல நான் சொந்த வீட்டுல தான் இருக்கேன். பக்கத்துல உள்ளவங்கலாம் தெரியும். அந்த அளவு பழக்க வழக்கம் கிடையாது. அதனாலதான் நான் பக்கத்துல உள்ளவங்க யாரையுமே நான் சீட்ல பிடிக்கல. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப நாள் பழகினவங்க, ரொம்ப வருஷம் பழகினவங்க, சொந்தக்காரவங்க, இவங்களால கட்ட முடியும், எங்க கம்பெனி ஸ்டாஃப், இவங்க பெர்மனண்டா இங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சவங்களை மட்டும்தான் நான் சீட்ல போய் சேர்த்திருக்கேன். இப்படி நான் பக்கத்துல உள்ளவங்களை எல்லாம் சேர்த்திருந்தேன்னா இன்னும் ஒரு 2 குழு போட்டிருப்பேன். 2 குழுனா 10 பேர். அப்ப இன்னொரு குழுன்னு போட்டா அதுக்கு 10 பேர், இன்னொரு குழுன்னு போட்டா 10 பேர், மொத்தம் 30 பேர் என்னால சேர்க்க முடியும். அதுக்கானது ஆள்கள் இருக்காங்க. பட் நான் போடல. நான் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான். ஒரு குழு 10 பேரை வச்சு நான் கரெக்டா முடிச்சுக்கிறேன். எனக்கு அதுல கிடைக்கிற பெனிஃபிட்டே போதும். ஒரு மாசத்துக்கு 850 ரூபாய் கிடைக்கிறதுங்கிறதே எனக்கு பெரிய விஷயம். ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம ஏமாந்து போக கூடாது. ஏன்னா பக்கத்துல உள்ளவங்க நான் சொன்னீங்கன்னா 50,000 கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட ரொம்ப மாசம் ஆச்சு. அவங்க வீடும் காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ எதையும் நம்பியுமே நம்ம போடவும் முடியாது. அதனால அந்த விஷயம் வந்து நம்பிக்கையான ஆளுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். தெரியாத பர்சன்ட்ட போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க அமௌண்ட்டும் போயிடும், உங்களுக்கு நஷ்டம் தான். அதுதான் நஷ்டம்ன்றதுல பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறது நம்பிக்கையான ஆளுன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், சீட்டை பொறுத்தவரையும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாது, எஃப்ஐஆர் கிடையாது. ஏன்னா போடுங்கிறது லீகலா பார்த்தோம்னா தப்பு. அதனால வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வாங்கவும் மாட்டாங்க, எஃப்ஐஆர் போடவும் மாட்டாங்க. சோ நீங்க சீட்டு போடுறதுல இது ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்பிக்கையான ஆள்கிட்ட போடணும். நம்பிக்கையான ஆள்கிட்ட போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து பெனிஃபிட் தான். சோ சீட்டு போடுறதுல நிறைய விஷயம் இருக்கு. மெயின் பாத்தீங்கன்னா நம்பிக்கையான ஆள்கிட்ட போட்டீங்க, நம்பிக்கை நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். சீட்டு போடுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சீட் கட்டுறதுனால நீங்க கண்டிப்பா வந்து சேவிங்ஸ்க்கான ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டே இருப்பீங்க. உங்களுக்கான வந்து செலவுகள் குறைச்சிட்டே இருப்பீங்க. சோ நிறைய வந்து அமௌண்ட் சேவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சீட்டு கட்டுறது. சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளியர் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.